நிறைய அரசியல் புலிகள் தரவுகள் பார்த்தீங்கன்னா இல்ல இவ்வளவு பர்சன்டேஜ் தான் இருக்கு, எவ்வளவு பர்சன்டேஜ் தான் இருக்கு அப்படிலாம் செட் பண்ணிட்டு டிஎம்கேக்கு ஃபேவரா வந்து எல்லாம் கிளீனா பேசிட்டு இருப்பாங்க. எந்த அளவுக்கு வந்து நடிப்புனா கெட் அவுட் மோடின்னு ஒரு பிரச்சாரத்தை உருவாக்குவாங்க திமுக. எல்லா ஊடகவியலாருக்கும் நான் பதிவு பண்றேன். நமக்கு வந்து பார்த்தா தெரியும், நம்ம எல்லாம் ஒன்றிய அரசு பயங்கரமா திமுக தான் இருக்கு. தமிழ்நாட்டில் வந்து ஒன்றிய அரசு பிஜேபி எதிர்க்கக்கூடிய ஒரே கட்சி அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்தை தவிர இந்த 3 எலெக்ஷன் வேற எந்த அஜெண்டாவும் அவங்களுக்கு கிடையாது. எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்கு மட்டும்தான் பிஜேபியை வந்து அவங்க வந்து எதிர்க்கக்கூடிய ஒரு விஷயம். கெட் அவுட் மோடின்னு இப்போ திடீர்னு ஒரு பிரச்சாரத்தை உருவாக்குவாங்க. ஆனா கெட் அவுட் மோடின்னு சொல்லும்போது மோடி ஊர்லயே இருக்க மாட்டார் தமிழ்நாட்டில். ஆனா மோடி வரும்பொழுது அப்பாவும் பையனும் போயிட்டு வெள்ளை கொடையை பிடிச்சிட்டு இருப்பாங்க அப்படி ஏர்போர்ட்ல. நான் சத்தியமா பார்த்தது இல்லை. மழை பெஞ்சா நம்ம கருப்பு கலர்ல தான் கொடையை பிடிச்சிருப்போம். ஸோ அந்த அளவிற்கு பிஜேபியோட மறைமுகமாக இப்ப அதிமுக போய் சேர்ந்தாங்க, விமர்சனம் வருது, மக்கள் முன்னாடி நிக்கிறாங்க, மக்கள் வந்து ஏத்துக்கல, அதனால வந்து அதிமுக தோல்வி வருது, பிஜேபினால தோல்வி வருது. ஏன்னா முதல் நாளே முஸ்லீம் கிறிஸ்டியன்ஸ் நம்ம தலித் தோழர்களுடைய ஓட்டு 18% இழந்துருவாங்க பிஜேபி கூட யார் சேர்ந்தாலும். இது எல்லோருக்கும் தெரிந்த அரசியல். அப்போ அட்லீஸ்ட் இந்த மக்கள் முன்னாடி நிக்கிறாங்க, தோல்வியை அக்செப்ட் பண்றாங்க, அவங்க வந்து விமர்சனத்தை எதிர்கொள்றாங்க. ஆனா மிகப்பெரிய ஆபத்து என்ன தெரியுமா? எதிர்க்கிற மாதிரி எதிர்த்துட்டு இங்க வந்து நாடகம் பண்ணிட்டு இருக்காங்க பாத்தீங்களா, இந்த அண்ணாமலை அவர்கள் கூடயே வச்சுக்கிட்டு. இதுதான் மிகப்பெரிய ஆபத்து. அதனால்தான் நம்ம நாசிசம்னு சொல்றோம். முசோலினி ஹிட்லர் 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு ஒரு அரசியலை இங்க உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த அரசியலை தமிழகத்தில் தூக்கி எறியக்கூடிய ஒரே கட்சியாகவும் தலைவராகவும் இருப்பதனால தான் நம்ம மேல இவ்வளவு பெரிய விமர்சனங்கள் வருது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா இங்க இருக்க கட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிர்வாகிகளும் அடுத்த 13 மாதங்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் நாம் ஒன்று சேர போறோம். உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய 70,000 பூத் மெம்பர்ஸ் நீங்க தான். இந்த வேர்கள் தான் நம்மளை வந்து சென்ட் ஜார்ஜ் கோட்டையில தலைவர் அவர்களை உட்கார வைக்க போகுது. இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிர்வாகிகளும் கடுமையான போராட்டத்திற்கு நம்ம வந்து மனசு வச்சுக்கணும். கடுமையா கண்டிப்பா எஃப்ஐஆர் போடுவாங்க, மிரட்டுவாங்க, போராட்டம் நடத்தினா அலோ பண்ண மாட்டாங்க. அதையும் மீறி இவங்க சொல்றாங்களே இவர் வந்து களத்துக்கு வர மாட்டேங்கிறாரு, போராட்டம் பண்ண மாட்டேங்கிறாரு. என்ன போராட்டம் பண்ணிட்டு இருக்கீங்க? போராட்டம்னா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கமிஷனர்ட்ட பர்மிஷன் வாங்கி ஒரு இடத்துல போர்டு வச்சுக்கிட்டு 6 மணிக்கு மேல என்ன ஏன் விடலன்னு கேட்கறதா போராட்டம்? இதுவா போராட்டம்? என்ன போராட்டம் தமிழகம் கண்டது? முதலில் சட்ட சீர்திருத்தத்தை, அரசியலமைப்புடைய சட்ட சீர்திருத்தத்தை, ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட்டை உருவாக்கியது தமிழ்நாடு. இத்தனைக்கும் அன்றைக்கு வந்து அண்ணா அவர்களும் பெரியார் அவர்களும் எந்த அரசியலிலும் முதலமைச்சராக கிடையாது, அதிகாரத்தில் கிடையாது, சமூக நீதிக்காக உருவாக்கிய தமிழ்நாடு. அதுதான் போராட்டம். ஜெயபிரகாஷ் நாராயணன் எமர்ஜென்சிக்கு எதிராக 1977 உருவாக்கினாரே மிகப்பெரிய மக்கள் போராட்டம். அதுதான் போராட்டம். பர்மிஷன் வாங்கி 6 மணிக்கு போர்டு வச்சுட்டு அதுதான் தலைவர் சொன்னாரு. என்ன சார் போராட்டம் பண்றாங்க, நடிக்கிறாங்க எல்லாம். மக்கள் முன்னாடி மீடியா முன்னாடி நின்றுட்டு போர்டை பிடிச்சிட்டு அன்னைக்கு டீலிமிடேஷன் நடந்துட்டு இருக்கும்போது அண்ணாமலை அவர்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காரு. எங்கன்னா வீட்டுக்கு வெளியே நின்றுக்கிட்டு. ஏன்னா ரோடுக்கு போன தூக்கிட்டு போயிடுவாங்க, பிளைட் மிஸ் ஆயிடும். என்ன போராட்டம் இதெல்லாம்? நீங்க என்ன பார்த்து போராட்டம் தெரியுமா? வெயிட் பண்ணுங்க, இன்னும் 2 மாசம் போராட்டம்னா என்னன்னு காமிக்கிறோம். உண்மையான போராட்டத்தை எங்கள் தலைவர் தமிழகத்திற்கு அண்ணாவை காமிப்பார், ஜெயபிரகாஷ் நாராயண வழியில் காமிப்பார். உண்மையான போராட்டம் என்ன? நாங்கள் உண்மையாக மக்களுக்காக போராட்டத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். நாங்க அதை தெளிவா இருக்கிறோம். நடிக்கணும்னு அவர் சொல்றதா எப்பயுமே நம்ம உண்மையா இருப்போம். ஒரே குறிக்கோள் தான், மக்கள்கிட்ட உண்மையா இருப்போம், சமநிலையா இருப்போம். அதை நிர்வாகக்கூடிய ஒரே கழகம் இன்றைக்கு. எல்லாம் காம்ப்ரமைஸே கிடையாது, எல்லா கட்சி காம்ப்ரமைஸ். ஒன்னு மணி, ஒன்னு ஊழல், ஒன்னு குடும்பம், சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. விமர்சிக்கவே வேணாம். இனிமேல் நம்மளுடைய உரிமை, நம்மளுடைய கடமை நோக்கி நம்ம மக்கள் கிட்ட போவோம். அதுக்கான போராட்ட களத்தை தலைவர் அவர்கள் கட்சியுடைய கட்டமைப்போடு உருவாக்கி கொண்டிருக்கிறார். அதை நாம் நம்புவோம். எல்லாரும் சொல்ற மாதிரி தலைவர்கிட்ட இன்னைக்கு வந்து ஒரு அதிகாரம் கொடுத்துட்டோம். கூட்டணி எதுவா இருந்தாலும் தலைவர் கையில் நம்ம அதிகாரத்தை கொடுத்துட்டோம். அவருக்கு தெரியும் மக்களோட வழியில் நல்ல முடிவு எடுப்பார். அந்த முடிவு 2026 மாற்றத்தை உருவாக்கும். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா,
அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.